கச்சான் பருக்கு மாப்பிள்ள. சமைக்கிறது 2 காரி. அதுக்கு ஊரோடு இவ்வளவு விளையாடு ஊரோடு காலையில் விளையாடு ஆரம்பிச்சாக்கா சம்பு கடை 5 ஊரோடு மணிக்கு விளையாடு வஜிதா மட்டும் வந்திருக்கே ஒழிய வேற இல்ல. ரெண்டு புருங்கோ புருங்கோ 2 போட்டு இருக்கிறோம். அதுதான் வறுக்குறீங்கன்னு இல்ல 2 என்ன போட்டு வறுக்குறீங்கன்னு இப்ப பாருங்க, இப்ப போட்டு பாருங்க. முதலாவதா வந்து ஓ வந்திருக்கு. முதலாவது போட்டுக்கிறீங்க. இப்ப அது ஒரே மாதிரி தான் போட்டுதான் என்னட்டு தெரியுது. ஓகே, பெயர் கூட வருமானு நினைக்கிறேன். பாருங்க, அவ என்ன போட்டு வறுக்கிறீங்கன்னு சொல்லி சமாளிச்சுட்டு போட்டா பத்மினி தொடர்ந்து வறுப்பா போலாங்கிறாரு. அது கறிக்கடை நெடுகணும் தானே, ஓப்பன் தானே, காலை ஒளிம்பினோன்னு. பெரிய இந்த சில விலையில அந்த மரத்துல வச்சு ஓங்கி வெட்டு மாப்பிள்ளையும் கிடையாது. 112 அடிக்கோளமும் தெரியா. இறைச்சி வெட்டுறேன்னா அப்படி தண்ணி வெட்டலாம். நல்ல முள்ளோட ஆட்டு முள்ளோட போட்டு அவங்களே வெட்டி தருவாங்க வாணி மோகன். இப்படி சொன்னால் அவங்களே எதுக்கு போறது? ஒன்றுக்கா 2க்கா? முதலாம் 1க்கு இல்ல, முதலாவது கரண்ட் அதுக்கா? பாத்ரூமுக்கு போட்டு வாங்குவோம். நாங்க வாணி மோகன் முந்தி சின்ன பள்ளிக்கூடம் படி கேட்க முதலாவதுக்கா போறது? கொஞ்சம் பாருங்க, கையில உண்டை காட்டுறது. ஒன்றுக்கு போக சரியா இருக்குது. பதிவெடுது முதலாம் நம்பருக்கு போவோம். இருக்கிற இடத்த பழுதாக்காம வச்சுங்களா? சரி, சிரிக்கவே போடும் போல இருக்கவே போட்டி சிரிக்க நாடுடைய சிவனே போட்டி. ஒரே மாதிரிதான் செய்யறது நன்று தெரியல. அது பிரச்சனை, சில நேரங்கள் அப்படித்தான். இப்ப வேறங்கோவன் அவன் பக்கத்துல பார்த்தவன் கேட்கல, அதே இதைத்தான் செய்தேன். அப்படித்தான் இதுக்குதான் அது எனக்கு எங்களுக்கு பேசுறது என்ன. அதே இதைத்தான் நான் திருப்பி செய்தேன். தானே செய்யுங்க, அப்ப சரியாதான் இருக்கு. அது நிக்கக்குள்ள வரும், அப்புறம் போக வராது. பேசுங்கள் இருந்து. ஏமலர், நகுலவதி, ஜியாக்கா, நேவிசக்கா, கலவாணி. ஏமலர், நான் நேற்று இப்ப இதே கூட வஜிதாட நிகழ்வு தானே தொடங்கல. நேற்று ஒரு செய்தி சொல்லி இருந்தேன், கேட்டீங்களோ? செய்தியா? ஒரு சந்தோஷமான நிகழ்வு. நீங்கள் ஆண்டே வெள்ளிக்கிழமை நீங்கள் நகுலவதியும் 1000 புள்ளியில 2 பேரும் தானே போட்டீங்க. அது பிரான்ஸ் தான். சரியா? அது கூட விளை இல்ல, அது கூட விளை. அந்த குற்றத்துக்காக என்ன செய்தேன், பங்கு பற்றி அத்தனை பேருக்கும் பிளஸ் 10 புள்ளி என்று அதுல போட்டு இருக்கிறேன். பார்த்து கொள்ளுங்கோ. அதுல நீங்கள் 293 புள்ளியோட நீங்கள் நிக்கிறீங்கள். ஆனால் கூட்டையில அப்படியே போட்டுட்டு விட்டேன்னா இந்த வெள்ளிக்கிழமை ஒரு ரெடியா கூட்டி விடுறேன். முழு பேரும் பங்கு பெற்றினா அத்தனை பேரும் முதலாவது இடத்தை பெற்றிருக்கிறீங்க. அப்புறம் 2 பேரை இறக்கி பார்த்தா அது இல்லை. ஆனா வாணிமோகன் தான் அதில் அதிக புள்ளி வெற்றி தந்தது, முதலாவதா வந்திருந்தது. நான் அதுல முதல்ல நான் அந்த செய்தி பார்த்துட்டு நான் அந்த இதைத்தான் போட்டேன். ஆனா மறந்து போன நான் அதை சப்மிட் பண்ணணும். நன்றி. நானும் அவதியில பிறகுதான் இரவுதான் வந்து செக் பண்ணேன். நீங்க பெரிய ஓடினது டைம் அப் வந்துச்சுதோ இன்னும். சரி, இப்பொழுதும் வஜிதா முகமட் அவர்களது நிகழ்விற்கு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். எத்தனை பேர் இணைந்திருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. சரியா வாணி, நாங்கள் ஆரம்பித்துக் கொள்வோமா? வணக்கம் வாணிமோகன் அவர்களுக்கும் அதிபர் அவர்களுக்கும் இணைந்திருக்கும் அன்பு உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை மதிய வணக்கத்துடன். இன்று ஊரோடு விளையாடும் வஜிதா முகமட் அவர்களின் நிகழ்வு வட்டார வழக்கு சொல்லும் ஊர் சொல்லுகளும். வட்டார வழக்கு சொல்கள் அத்தனையும் வஜிதா முகமட் அவர்கள் இணைத்து தந்ததுதான். ஊர்கள் இது இலகுவாகன இதுதான். ஆனால் உங்களுக்கு அன்று கேட்டதுக்கு நாங்க 10 செகண்ட் போட்டு 12 செகண்ட் போட்டு இருக்கிறேன். அதிகப்படிதான். ஆனாலும் வேகமாகவும் விவேகமாகவும் நீங்கள் கேள்விகளை வாசிக்க தேவை இல்லை. நான் டக்கண்டு வாசிப்பேன். அதை நீங்கள் புரிஞ்சு கொண்டு உடனே போட்டீர்கள் என்றால் உங்களுக்கு இலகுவாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சமூக ஒருங்கி சபை
ஒன்றிணைக்கும் ஆண்டு 2025 மனித நேயத்தை உணர்த்தும் மகத்தான மாதம் டிசம்பர் மாதம். இன்று 2ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025. மீண்டும் வஜிதா முகமட் அவர்களது ஊரோடு விளையாடு நிகழ்வு உங்களோடு இணைய இருக்கின்றது. இலகுவான கேள்விகள் தான் உங்களுக்கு இருக்கிறது. இப்பொழுது பத்மினி, சரோஜினி அக்கா, நேவிஸ் அக்கா, நகுலவதி, ஜெயாக்கா, ஜெயமலர் பெயர் மட்டும் எனக்கு தெரிஞ்சிருக்கிறது. இணைந்து கொள்ளும் அன்புறவுகள் வேகமாக விவேகமாக உங்களுக்கு ரெடி என்று வந்திருந்தால் நீங்கள் விளையாடக்கூடியதாக இருக்கும். மஜிதா முகமட் அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்களும் வந்து இறுதியாக உங்களது கருத்துக்களை சொல்லிக் கொள்ளலாம். இப்பொழுது உங்களுக்கான முதலாவது கேள்வி. வேகம், வட்டார வழக்கு, சேரு, கிணற்றை சுற்றி கட்டும் கம்பி, கிணற்றை சுற்றி கட்டும் கட்டு, கிணற்றை சுற்றி கட்டும் மட்டை. சேரு. இது நாங்கள் கதைக்கிறது ஒரு மாதிரி, அவர்கள் கதைக்கிற சொல்லுத்தான் இதில் வருகிறது தான். கிணற்றை சுற்றி கட்டும் கட்டைத்தான் அவர்கள் சேரு என்று சொல்றது. நாங்கள் சேறு என்று சொல்வது மற்றதை. அவர்கள் இப்படி இந்த சொல்லுகள் எல்லாம் அவர்கள் தந்த சொற்கள். மட்டை, மட்டம், ஓ கிடுகு, ஓ மற்றது காணாவா, ரெண்டும் சீனாவா வந்து விழுந்துட்டு. கடுகு, இறுதியான் பாப்பம். ஓகே ஓகே சரி பாப்பா, ஒரு இடத்தை மாற்றி விட்டுட்டு. கிடுகு என்பதுதான் அது சரியானதா, நடுவான். மற்றது காணா போடுறது அது இழுத்து விட்டுட்டு. ஓகே. மூன்றாவது 12 செகண்டிற்கு வேகமா போடுங்கள். கொட்டுக்கிணறு, குழாய்க்கிணறு, கட்டிட கிணறு, மரக்கிணறு. மரக்கிணறு. அரக்கி, அரக்கி. கிறுக்குதல், தள்ளி வைத்தல், கொடுமைக்காரி. தள்ளி வைத்தல். ஒரு கேள்விக்கு ஒரு பதில், சரியான பதில் மட்டும் தந்தார். அதுக்கு மிகுதியானதெல்லாம் நான் தான் நினைத்தேன். சமயம் உங்களுக்கு சரியா இருக்கலாம், தவறா இருக்கலாம், வடிவாக பார்த்துக் கொள்ளுங்கள். கிறுக்கி, மாற்றி வைத்தல், மாறுதல், மாற்றம். கிறுக்கி எல்லாம் பிழை. எனக்கு பிழை, எல்லாம் பிழை. ஏன் பிள்ளை? மாற்றி வைத்தல் தான் அவர்கள் கிறுக்கி என்பார்கள். நாங்கள் பிள்ளையா போட்டிருக்கோம். அது உங்களோட பிரச்சனை தானே. ஒட்டி, ஒட்டி மீனோ. சேர்ந்து போதல், இணைத்து வைத்தல், இணைய. இணைந்து இணைத்து வைத்தல். ஒட்டி. பிச்சி, பிச்சி புடுங்கி. துண்டாக்குதல், துண்டம். அது ஒன்றுதான் சரி. 2 போட்ட அப்படிய. முழுங்கு, விழுங்குதல், பிடுங்குதல், தெரிதல். விழுங்குதல், அதுவும் சரி.
உருவி, முருங்கைக்கீரையோ? முருங்கைக்கீரை. ஆமா. உருவி. இழுத்தல், இழுத்தல், அரித்தல். அரிக்கிறதோ இழுக்கிறதோ. நான் போட்டிருந்தாக்கால போட்டிருப்பேன் பாக்கியராஜன். அதுவும் சரி. மையத்து, மையத்து. சிறப்பு, பிறப்பு, திறப்பு. அது என்ன மையத்து? ஓ, கடைசியை போடுவோம். விட்டால் நல்லது, கூடா விட்டால் அதை விட நல்லது. இறப்பு என்பது சரியானது. அது சரி, எனக்கு கொஞ்சம் யோசிச்சேன். பாத்தீங்க ஏமலர், நகுலவதி, அக்கா, சரோகினி அக்கா, பத்மினி. ஓகே. ஊர் வாழ்த்துறை, நீர்நிலை. இப்பொழுது ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு இப்படியே வச்சுக்கொண்டு என்ன உண்டா விளங்கப்படுத்துறேன், பார்த்து கொள்ளுங்களா. சமளங்குளம், கற்குளம், ஆசிகுளம், வாழ்த்துறை, அதோட நீர்நிலை சேர்ந்த ஒரு இடமா. இப்ப இப்படியே நான் எடுக்க முதல் சொல்றேன். இப்ப இதுல இந்த கூட்டல் அடையாளம் போட்ட மாதிரி சிலவற்றுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன் என்றால், முதல் எழுத்து நீங்கள் நீக்க வேண்டும் என்பதற்காக மைனஸ் போட்டு இருக்கிறேன், சுய அடையாளம். அந்த அப்படி அடையாளம் வரும் பொழுது அதில் நீங்கள் இப்ப ஒரு 4 எழுத்து சொல்ல என்றால் அது 3 எழுத்தாக மாறும். அதுக்காக நான் அந்த சுய அடையாளம் போட்டிருக்கிறேன், அதை பார்த்து கொள்ளுங்கள். இதுக்கு கூட்டுறது அதே மாதிரி இருக்கும். மற்றதுக்கு இது ஆசி குளமா, வாழ்த்துறை என்றால் ஆசி, நீர்நிலை என்பது குளம். இப்ப விளங்கி இருக்கும் உங்களுக்கு. அடுத்த இதுகளில் அப்படியும் வருமா. நல்வாழ்வு, இப்பொழுது நீங்கள் அதுல பாருங்க மைனஸ் ஒரு சொல்லு, அத பிரக்கெட் அப்பல போட்டிருக்க ஒரு சொல்ல நீங்கள் எடுக்க வேணும். பள்ளம், பிறப்பமடு, நைனமடு, சேமமடு. நல்வாழ்வு, நீங்கள் அதில் வர்ற சொல்லில் ஒரு சொல்லை எடுக்க வேண்டுமா, கவனமா பார்த்து கொள்ளுங்கள். சேமமடு, சேமம் என்பது நல்வாழ்வு, அதுல உம்மன்னாவே எடுத்திருந்தேன். நகரம், ஒரு மெய்யெழுத்து நீங்கள் இணைக்க வேண்டும். தரிப்பிடம் பாருங்கோ, அதில் நகரம் மெய்யெழுத்து இணைந்து ஒரு தரிப்பிடம். இது வந்திருக்கிறது கொழும்புத்துறை, பாணந்துறை, வல்வெட்டித்துறை. இத்தன்னா இந்தன்னா இத்தன்னா அதுல போட்டு இருக்கிறேன். மற்றதை பார்த்து கொள்ளுங்கள். நகரம், ஒரு நகரம் என்றால் கொழும்புத்துறை. பாணந்துறை, வல்வெட்டித்துறை போட்டுக்கிறீங்க. பாணம் என்று இங்க நகரம் இருக்கிறது. போட்ட இருவரும் என்ன யோசிக்கிறீர்கள்? கொழும்பு நகரம், கொழும்புத்துறை. வடிவாக பார்த்தீங்கன்னா பிடிக்க சூழ்மையா இருக்கும். தொழில், முன்னுக்கு வருவது ஒரு தொழில், மற்றது ஒரு இடம். நாயன்மார் கட்டு, கொல்லன் கலட்டி. முன்னுக்கு வருவது ஒரு தொழிலை குறிக்கும். கொல்லன் கலட்டி. கலட்டி என்பது ஒரு ஊர் இருக்கிறதா. தொழில், இதுவும் ஒரு இடம். அந்தணன் திடல், மீண்டும் கொல்லன் கலட்டி, உடையார் துறை. அந்தணன் திடல், முதல் ஒன்றுக்கு இது வேறு ஒன்றுக்கும் பொருத்தமானதை போட்டிருக்கிறேன், பார்த்துக் கொள்ளுங்க. இப்பொழுதும் கொல்லன் கலட்டி ரெண்டுக்கும் வந்திருக்கிறதா. ஓகே. அடுத்து காலை மைனஸ் உறுப்பு, நீங்கள் ஒரு எழுத்தை நீக்கி உறுப்போட சேர்க்க வேண்டும். காலை என்பதற்கான ஒன்று. கனகபுரம், உதயநகர், உதயபுரம். உதயம் என்றால் காலை, உதயபுரம் என்பது சரியா. நகர் என்றால் உறுப்புக்கு வராது, புறம் என்பது உறுப்பு. 3 பேர் போட்டிருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். வடிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவமா இருக்கு. இதுவும் அப்படித்தான், காலை உறுப்பு,
அது சய போட்டிருக்கிறீங்க. ஓ அது ஒரே இதுல வந்திருக்கிறது. ஓகே, அடுத்தது அது அடுத்தது வேற இல்லையோ? அடுத்தது பொன். அதில் நீங்கள் ஒரு எழுத்து எடுக்க வேணும். பிறகு நகர், அதுக்கான ஒரு எழுத்து. பாரதிபுரம், குமரபுரம், கனகபுரம். கனகம் என்றால் கனகபுரம் என்பது சரியானது. பாரதிக்கு பொண்ணுக்கு வராது. பாரதி என்றதுக்கு கனகம் என்றால் பொன். விலங்கு, விலங்கு வலை. விலங்கு வலை, வலை இல்லை வலை, அதுக்கான ஒரு இடம். திகாலி. வலை என்பதுக்கான ஒரு அர்த்தம் விலங்கு, அது இந்த வலையை சொல்வார்கள். மிருகங்கள் இந்த இது. தொழில் இதோட சேர்ந்தது பயிர் நிலம். தொழில் சேர்ந்தது பயிர் நிலம், சேர்ந்தால் ஒரு இடம். வண்ணாகுளம், கட்டாடி வயல், அச்சன்குளம். தொழில் ஒரு பயிர் நிலம், கட்டாடி வயல். குளம் என்றால் நீர்நிலை இல்ல, பயிர் நிலம் என்று தான் வந்தேன் வயலுக்கு. வடிவாக நீங்கள் அதை பாருங்க, பார்த்தா உங்களுக்கு இலகுவாக டக்குன்னு போடலாம். நிற்பது ஒன்றை நிற்பது. கைவேலி, அவனம், தேக்கம். இப்பொழுது நீங்கள் 2-3 நாளுக்கு வந்ததை நினைச்சு பாருங்க. தேக்கம், மழை நீர். தேக்கம் என்பதுக்கு நிற்பது, ஓடாம நிற்பது. அதுக்கு ஆன ஒரு ஊர் தேக்கம். ஏமலர், நகுலவதி கொஞ்சம் வித்தியாசம்தான். ஒன்றுக்கு மட்டும் 300 போட்டு இருக்கிறேன், பார்ப்போம். வட்டார வழக்கு திரும்பி. ஜனசா, நாங்கள் சொல்லும்போது ஜாவா உச்சரிங்கோவா, ஜனசாண்டு அவர்கள் சொல்லுவார்கள். சாண்டேக்குள்ள நாங்கள் அந்த சா சமஸ்கிருத சாண்டு வருமா. மரண எதிர்பார்ப்பு, மரணம் அடைய போவது, மரணித்த உடல். ஜனசா, மரணித்த உடல். சிறப்பு, இதைத்தான் அவர்கள் ஜனசா என்று சொல்வார்கள். இடக்கு. அடுத்து இடக்கு. இடக்கு, இடர், சுடர். இடக்கு. இடர், துன்பம் என்பதை நாங்கள் சொல்லுவதை அவர்கள் இடக்கு முடக்கு என்று சொல்றது மாதிரி அவர்கள் பேசுவார்கள். படக்கு. வேகம், அதிகம், அவசரம். ஒரே அர்த்தமாக இருந்தாலும் ஆனால் அவர்கள் இந்த பேச்சு வழக்கு சொல்லில் இதை குறிப்பார்கள். அவசரம். மடக்கு. மடிப்பு, வளை, வளைப்பு. மடக்கு. வளை, வளைக்கிறதான் அவர்கள் வளை என்றதான், வளைப்பு என்று வராது. வளை சும்மா வளை, அதை மடக்கு என்று சொல்வார்கள். பீத்தல், பீத்தல் போடுங்கள். ஓட்டை, தட்டை, கட்டை. பீத்தல். ஓட்டை. தாவர பகுதி, அதோட சேர்ந்து ஆகாயம் சென்றும் சேர்ந்த ஒரு ஊர். தச்சடம்பன், தண்டுவான், தட்டப்பாலை. பெயர்கள் எடுக்கவே பாருங்க. தாவரத்தின் ஒரு பகுதி.
தண்டு வான் என்பது சரியானது. வான் என்ற ஆகாயம், தண்டு என்பது தச்சடம்பருக்கும் போட்டிருக்கிறீர்கள், இதுக்கும் போட்டிருக்கிறீர்கள். தண்டு என்பது தாவரத்தின் ஒரு பகுதிக்கு. முக்கனி ஒரு மெய்யெழுத்து இணைந்து பூ நிறைந்த இடம். மாங்கேணி, மாஞ்சோலை, மாந்தீவு. மாஞ்சோலை என்பது சரியானது. மரம் ஒரு எழுத்தை நீக்க வேணும். அகழி என்பதற்கான ஒரு அர்த்தம். நாவாந்துறை, மருதங்கேணி, நாவலந்தீவு. மரம், அதில் நீங்கள் ஒரு எழுத்தை எடுக்க வேண்டும். அகழி என்பதற்கான ஒரு சொல்லும் சேர்ந்தால் மருதங்கேணி, மரத்தில் ஒரு இம்மன்னாவை எடுக்க வேணுமா? செயல்பாடு ஆலயத்தில் இருப்பது, இரண்டும் இணைந்து ஒரு ஊர். செயல்பாடு குருநகர், குந்துவாடி, குந்துகேணி. செயல்பாடு ஆலயத்தில் இருப்பது. குந்துகேணி என்பது சரியானது. ஆலயத்துல வாடி இருக்குது. ஆலயத்துல யார் புள்ள போட்டீங்க? 31. போற்றுதற்குரியவர், தரிப்பு, இரண்டும் சேர்ந்து ஒரு இடம். ஆறுகால் மடம், கந்தர் மடம், குருக்கள் மடம். போற்றுதற்குரியவர், தரிப்பு, குருக்கள் மடம் என்பது சரியானது. கந்தர், நீங்கள் கந்தனை போற்றுவது அது முருகனுக்கானது இல்லை. பன்னிரெண்டாம் முருகன் தானே? ஓ இல்ல இல்ல, அது அது இதுல போட இல்ல. இதுல நீங்க வேற இடத்துல தெரிவி தந்திருக்கணும். ரெண்டையும் போட்டா ஒண்ணும் செய்யல. கந்தர் மடம் இடம் இருக்கு. கந்தர் மடம். அடுத்து கடவுள் தான் முதல் போற்றுதற்குரிய குருக்கள். நகுலவதி. ஓ நகுலவதி வந்துட்ட. ஜெயாக்கா, ஜெயமலர். ஓகே, இப்போது முப்பத்தி 2. விமானம், புருவம், இரண்டும் சேர்ந்து விமானம். இது உங்களுக்கு 300 புள்ளி யாருக்குன்னு பார்ப்போம். ஒரு விமானம், புருவம். கெருடாவில் நான் போட்டேன். கெருடா விமானம் இந்தோனேசியா நாட்டினுடையதான். நுணாண்டு சொல்லி விமானம் இல்லை. கருடாவை போட்டு கெருடாண்டு போட்டா இல்ல, நாங்கள் விமானத்துக்குரிய ஒரு சொல்லல நினைச்சிட்டோம். இல்ல கருடா தானே, அது கெருடா ஒரு நாட்டு விமானத்தின் பேருன்னு சொல்ல கெருடா விமானத்தை தான் அது கருடாண்டு வருவது வாணி. அப்படியா? ஆமா, பறவைன்ற பேர் கருடன் தானே. அது பறவைன்ற கருடன். அதுதான் அது. அப்ப கெருடா கெருடா வில்லுக்கு கருடா தான் வரும். நகுலவதி 1875 புள்ளிகளுடன். ஜெயாக்கா 1000 யாராவது பாருங்க. முடிஞ்சுதா? 855. 1748 ஜெயாக்கா. ஓகே, மற்றவை வாசிங்க. ஜெயமலர் 1557, கலைவாணி மோகன் 1542, நேவிஸ் பிலிப் அவர்கள் 1333, சரோஜினி சோதிராஜா அவர்கள் 1240, பத்மினி அவர்கள் 957. வாழ்த்துக்கள் அனைவருக்கும், சிறப்பான வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர் கேள்வி. உண்மையுமே அந்த இந்த ஊர்கள் இது வித்தியாசமான உண்மையில நல்லா இருந்தது. எனக்கு உண்மையில 16 கேள்வி சரி. அரிவாசி 50 வீதம் போட்டிருக்கிறார். ஓ நன்றி நன்றி நன்றி. சரி, விளைக்கப்பால் அது கொஞ்சம் கஷ்டம்தான் வாணி. ஊர்கள் எல்லாம் அதுக்கு சேமா இல்ல, எடுக்கவும் வேணும். செய்யல, அது ஒரே மாதிரி போட்டா அது சரி. தவறுகள் எனக்கு 20 கேள்வி சரி, ஆனா 63 வீதம் வந்திருக்கு. ஆனா இந்த போட்ட வேகத்துல எனக்கு முன்னுக்கு வந்த பெரிய வித்தியாசம் இல்ல பத்மினிக்கும் எனக்கும்.
ஏன்னா 16 கேள்விதான் சரி அரைவாசி 50 வீதம் போட்டிருக்கும். எனக்கு அந்த நன்றி, நன்றி. முதல் எனக்கு நான் சரியான ரெண்டு லேட்டா மாறி வந்தது. போட்டுட்டேன். கடைசிக்கு 144 பாயிண்ட்ஸ் வந்தது. ஓ மிக மிக எனக்கு சிறப்பு. அந்த கெதியா போட்டதுலதான் எனக்கு கூட வந்தது. அதுல அப்படியும் போட்டு சிலது பிள்ளையும் விட்டுட்டேன். கூட மார்க் வந்தது எனக்கு. இப்ப என்ன செய்ய போறீங்கள் வாணி? இத்துடன் முடிப்போமா? உங்களுக்கு அந்த மற்ற இது எதுவும் தரட்டா விருப்பமா? வணக்கம் அக்கா. ஓ வணக்கம் வணக்கம் மேடம், எப்படி இருக்கிறீங்க? பரவாயில்ல, கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் அந்த டப்லெட்ஸ் பாவிக்கிறதால கொஞ்சம் எனக்கு அந்த தூக்கம் வந்துடுற. ஓ ஓகே. காலையில கேட்டிருந்தேன், அப்படியே தூங்கிட்டேன். அதான் கொஞ்ச நேரத்தை இப்ப எழுப்பி பார்த்தேன். இந்த கவி இது போய்கொண்டிருந்தது பொறிச்சொல். ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் எழும்பி கொஞ்சம் நடக்க இலகுவா இருக்குதா? கொஞ்சம் நடக்கக்கூடிய மாதிரி இருக்குது. 3 மாதத்துக்கு அப்புறம் பிசியோதெரப்பி செய்ய சொல்லியிருக்காங்க. 5ஆம் தேதி திருப்பி இன்ஷால்லா ஒரு தரம் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஓகே. 2 மணிக்கு அப்ப ஸ்ரீன் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கிறா. முந்திய விட கொஞ்சம் நல்லம். ஆனா அந்த கையெல்லாம் உயர்த்தி தலை கட்டக்கூட இல்லாம இதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஒரு ஹவுஸ் ஒர்க் கொண்டு எடுத்து தந்திருக்கிறாங்க. வந்து ஹெல்ப் வந்து செய்யற மாதிரியும் வீக்ல 3 தரம் வந்து செஞ்சுட்டு உதவி செஞ்சுட்டு உடுப்பெல்லாம் போட்டு குளிக்க பார்த்துட்டு போவா. பிள்ளைகளும் ஹாஃப்டேயோட வேலையில கஷ்டம் தானே. அப்படி இருக்குது. இன்ஷா அந்த எனக்கு அந்த நீண்ட நேரம் இருந்து செய்ய முடியாத ஒரு காரணத்தால் அந்த டப்லெட்ஸ் காலையில கட்டாயம் எடுக்கணும். அதால கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. மாணிக்க சொல்லக்குள்ள கேட்டுக்கொண்டு இருந்தேன். அரவாசி நீங்க செய்யும் போது கொஞ்சம் நிறைய இந்த அளவுக்கு நான் அடுத்த வாரங்கள்ல கொஞ்சம் முடியும் என்றால் மட்டும் இல்லாட்டி செல்வியாக்கா ஒரு உதவி செய்யறாரு. ஆனா உண்மையில அந்த தரவுகள் 2 பேரும் சேர்ந்து தான் செய்யறீங்க போல. உண்மையில இது நல்லா இருக்கு. உண்மையில அந்த 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 ஊருக்கான தரவுகள் உண்மையில எனக்கு பிடிச்சிருக்குது. மற்றவர் எனக்கு தெரியாது. ஆனா உண்மையில நல்லா இருக்காது. ஊர்கள் எல்லாம் அதுகள் கூட நான் தான் எல்லாம் போட்டது. மற்றவர்களும் எடுக்கும். ஆனா வட்டார வழக்கு சொல்ல எனக்கு ஒன்றுமே தெரியாது. இதுல நீங்க கிறுக்கி வைக்கிறேன் சொல்றதான வாணி? ஒன்றுமே தெரியாது. சும்மாதான் போட்டான் குத்து மதிப்பில்ல. அதான் 4 கொண்டுல இருந்து 4 கோடிட்டேன். நல்லா அழகா செய்றீங்க அக்கா. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொங்க வைக்காம நீங்க அப்படி செய்யறது உண்மையா சந்தோஷமா இருக்குது. எனக்கு பிடிச்ச வானொலி. என்ன செய்யலாம், அவ்வளவுதான். பரவாயில்ல கஷ்டமா தான் இருக்கிறது. ஒரு சும்மா அப்படியே பெட்டில தான் இருக்கிறேன். அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்குது. No worries. No, don't worry, madam. கடவுள் உலக வச்சிருக்கிறாரല്ലോ, அதுக்கு நன்றியை சொல்லுவோம். தலையிலே அடிபட்டு வந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? இன்னும் இந்த பேர பிள்ளைய கூட போய் அது பார்க்கலாம். அதுக்கு ஒன்றும் கலங்க வேண்டாம். சரி, எல்லாம் சரி வரும். எல்லாம் ஒட்டி கட்டி எல்லாம் வந்து சேரும். எல்லாம் சரி வரும். இப்ப நீங்கள் படுத்திருந்துட்டு எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பி 1 2 அடுத்த வாரத்துக்கானதும் கொஞ்சம் நான் ரெடி பண்ணுங்க. இப்ப அதை இருந்து நன்றி. கொஞ்சம் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் முயற்சி செய்து எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். அது பரவாயில்ல. இதெல்லாம் இந்த பாம்பு உறவுகள் எல்லாரும் இந்த ஃபேமிலி மாதிரி தான். அது எனக்கு மிகவும் சின்ன கஷ்டமா இருக்குது. அது பரவாயில்ல. ஒன்னும் யோசிக்காதீங்க. எல்லாம் வெள்ளெல்லாம் ஒன்றும் கலங்க வேண்டாம். அவர்களும் என்னென்ன பயிற்சி செய்யணும் அப்படி இப்படின்னு சொல்லி இருப்பார்கள் தானே. அதுக்கேற்ற மாதிரி நீங்க செய்து கொள்ளும். கொஞ்சம் கைகளை உயர்த்த சொல்லியிருக்கிறாங்க. அந்த நோவு ஏற்படும் போது ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க. 3 மாசத்துக்கு பிறகுதான் பிசியோக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் அந்த கைய கொஞ்சம் உயர்த்தினா பரவாயில்ல. பிள்ளைகள் வந்து தலைமுடியோட கட்டி விடுறாங்க, உகுதிக்குது. கஷ்டமா இருக்குது. பரவாயில்ல, அது வந்து மாறிடு. வஜிதா உங்களுக்காக நெடுக உங்களை நினைக்கிறது என்ன போலதான் நீங்களும் என்ன செய்வது இன்னைக்கு விளங்கல. ஒரு கண்ணை மூடி முழிக்கிறதுக்கு அந்த எக்ஸ்ரே நடந்து அநேகமானோர் விழுகின்றார்கள். இப்ப அதுல எனக்கு ஒரு நன்மை நடந்திருக்குது வாணி. என் பிள்ளைக்கு ஆபரேஷன் சொன்னது.
நான் விழுந்த உடனே அவைக்கு தான் அறிவிச்சேன். அறிவிச்சோன்னு அவைக்கு இந்த பேபி ஆப்ரேஷன் இல்லாம 10 நிமிஷத்துலயே பேபி கிடைச்சிட்டு. அந்த அதிர்ச்சியில ஓ, போயிருக்கு. அது ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ம். நேத்துமும் அவைக்கு அந்த பேபிக்கு சுண்ணத்தை எடுத்துனாங்க. அப்ப அந்த டைம்ல எல்லாம் ஒரு பேரண்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க. என்னால போக முடியல, இந்த பிள்ளைய தொட்டு கூட பார்க்கல. நாங்க 40 ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அவர் வீட்டை வருவார். நீங்க நல்லா தொட்டு விளையாடுங்க. 40 முடிஞ்சது பிறகு தான் கொண்டுட்டு வர வருவார். சொல்லியிருக்கேன். சரி. ஓகே, வரி எல்லாருக்கும் தேங்க்ஸ் அக்கா. எல்லாருக்கும் நேவிஸ் அக்கா, ஜாக்கா சுதந்திர வாழ்த்துக்கள். சுதந்திர நன்றி. நகுலா, நீ சந்தோஷமா இருக்குது. ஜெயமலர், எல்லாருக்கும் எனக்கு அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நீங்க கூடிய சீக்கிரம் சுகமாகி வர வேண்டும் என்று கும்பிடுகிறோம். நீங்க வராட்டியும் உங்களோட பேரோட தான் நிகழ்ச்சி செய்கிறோம். பரவாயில்ல, நீங்க சுகமா எல்லாரும் இருங்க. செல்வி அக்கா, நீங்க உண்மையாக ரிஸ்க் எடுத்து செய்யறீங்க. அது எனக்கு சந்தோஷமா இருக்குது, கேட்டுக்கொண்டிருக்குது. பரவாயில்ல. இதுக்கு உதவி செய்யாட்டி அப்புறம் என்ன, இதெல்லாம் ஒரு பெரிய இதே அதெல்லாம் மட்டும் யோசிக்காதீங்க. எல்லாம் சுகம் வந்து ஊர்ல எடுத்தாலும் பிரச்சனை தான். நாங்க எல்லாரும் வெள்ளத்தால் அங்க அது வர பிரச்சனை. தொடர் பேஜில் ஆக்களுக்கு எடுக்க எல்லாமே இருக்குது. வேற பக்கம் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம். இப்பொழுது கேட்டுக்கொண்டிருங்க வஜிதா. நன்றி. கவனமா உடம்ப பாருங்கோ, நல்லா ரெஸ்ட் எடுங்கோ. வாணிமோகன், இப்ப உங்களுக்கு அந்த ஊர்கள் இது தார மாதிரி இடம்பெயர் டைம் இருக்கா? ஒன்று செய்வோமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கொடுப்போமா? கொடுங்க. ஓகேயா? சரி, நான் இப்ப மாத்தணுமா இத பொறுங்க பாருங்க. யார் முதலாவது? நான் வாரன் முதலும். நான் 12 வேணும். அது எந்த எழுத்தாக இருக்குதுன்றே எனக்கு தெரியாது. பாருங்க பாப்போம். இது உங்களுக்கு வந்து இருக்கிறது தூணாவா தெரியுதா? தூணா. ஆண் இப்ப வளமையா நீங்க செய்தது தானே. கடை 2 பண்ணுங்க, ஆண் பெண். இப்ப இல்ல பாருங்க, நான் சொன்ன பிறகு பாருங்க, டைமா பாப்பேன்னா ஒரு அந்த செகண்டுக்குள்ள 1 நிமிஷத்துக்குள்ள கடை 2 சொல்ல பாருங்க. ஆண் பெண் இடம் பொருள் பறவை மிருகம். உங்களால முடிஞ்சால ஒரு படத்தை சொல்லலாம். அவ்வளவுதான். 7 இருக்குதா? பறவை மிருகம் ஆண் பெண் பொருள் பறவை மிருகம் ஒரு படம். அவ்வளவுதான். படம் 2 4 6 தானே. 7 இல்லே. என்ன சொன்னீங்க? படம் ஆண் பெண் பொருள் பொருள் எழுது பொருங்க. பொருள் ஆண் பெண் இடம் எழுதுங்க. இடம் எழுதிட்டீங்களா? இடம் எழுதணும். ஓகே. மறந்து பறவை. சரி, இப்ப ஜெயாக்காவுக்கானது தூணாவா? ஆணுக்கு துச்சாதனன், பெண்ணுக்கு துர்காதேவி, பொருளுக்கு துண்டு, மற்றது இடத்துக்கு துன்னாலை, மற்ற பறவை கிட்ட நீங்கள் என்ன பறவையில் தும்பி பறவையா பறக்கிறதானே தும்பி. 5 பேர் என்ன சொல்லணும்? மிருகம் படம். மிருகம் படம். துள்ளாத மனவன் துள்ளும் படம். மிருகத்துக்கு திருவாக்கராட்டி. நன்றி. நான் 12 நிற்பேன். அடுத்தவர் நான் ஜெயமலர் வரேன். உங்களுக்கானது சாவண்ணாவா? ஓகே. சாந்தன், சாந்தி, சாவகச்சேரி, சாடி, பறவை. பறவை உங்களுக்கு வெரைட்டி, அது பிரச்சனை இல்லை. நீங்க படம் சாந்தி நிலையம், மிருகம் சாவன், மிருகம் பறவை காணல. பறவை மிருகம் சாச்சா குருவி ஏதோ ஒன்று கிடக்கு. சாச்சா குருவி ஏதோ ஒன்று கேள்விப்பட்ட மாதிரி கிடக்கு. சாச்சா குருவி அந்த இதுல வந்தது இறப்புன்றதுக்கான ஒரு அர்த்தத்தை புடிச்சு போட்டீங்களா தெரியும். மிருகமும் இல்ல சாவன்.
சாது சாது அது இல்லை. ஓ சாதி இருக்கு, சாது சாதி மிரண்டா காடு உள்ளாண்டா சாது இருக்கு. சாவு மிருகம் சாது. சாதுவா அண்டா என்ன சாது உண்டா இந்த சாது சாது மிரண்டா காடு கொள்ளான்னு சொன்னா அந்த ஒரு எருமை மாட்டின் ஒரு பேர் தான் சாது. காடு மிரண்டால் சாது கொள்ளாதுண்டா என்ன? சாது அதான் இந்த இது கோபம் வந்தால் காடு கொள்ளாண்ட காட்டையும் இல்ல அழிச்சிடும் அந்த அதுதான் மாதிரி. அது சாதுக்கு என்னண்டா இப்ப கேள்வி? ஒரு மிருகம் எருமை மாடு மாதிரி உண்டு. அந்த ஒரு மாடு மிருகம் தான் அது. பாருங்க பார்த்து சொல்றேன். இல்ல அது சாது மிரண்டா காடு சாந்தமா கொள்ளான்னு இருக்கிற ஒரு சொல்லுவேன். ஆளுக்கு கோபம் வந்தால் காடு கொள்ளாதன்னு சொல்லுவினம். ஆனா அதுக்கும் இதுக்கும் மிருகத்துக்கு என்ன சம்பந்தம்? முடிஞ்சிட்டா, டைம் முடிஞ்சிட்டா அவருக்கு. இல்ல காடோட ஒப்படைக்க அது ஒரு மிருகமா தான் இருக்கும் அவர் சொல்ற சரி. அது மனுஷருக்கு சும்மா சொல்றது சாதி மிரண்டா காடு கொள்ளாது. சாக்குருவி, பறவைக்கு சாக்குருவி இருக்குது, மிருகத்துக்கு சாரப்பாம்பு. சாது பாம்பு. அதெல்லாம் மிருகமா மாறிட்டு. சாரப்பாம்பு உயிரினம் எல்லாம் இப்ப மிருகமா தும்பி சாரப்பாம்பு இல்ல வேற இல்ல. உயிரினம் இல்ல அவங்க எல்லாம் ஊர்வன. அல்ல அதுகள் எல்லாம் சேர்ந்தது உயிரினம் தானே பொதுவானது. அது ஆணினத்துலதான் சாரப்பாம்பு வரும். என்ன வாழ்த்துக்கள் ஜெயமலர். நான் பத்மினி கமலாந்தன். சாவுக்குருவி. சாவுக்குருவி என்றும் ஒன்று இருக்குதா? சாக்குருவி சாகச பறவை அப்படியும் இருக்குதா? சாது என்பது இருக்கலாம், எனக்கும் தெரியல, பாப்போம். மிருகம் என்று தெரியல. மிருகம் நான் பத்மினி சொல்லி நித்யானந்த அவர்களே. ஓகே, பொருங்க. ஓகே, நன்றி. உங்களுக்கானதா ஒன்று. என்ன அடுத்து? அதான் பாக்குறேன். ஓனா 2 கையில வந்துடுது. இது ஓனாவில நான் என்னத்த சொல்ல, இடம் ஒட்டகப்புலம். அது நீங்கள் எப்படி சொன்னாலும் சரி. ஓகே, ஓனாவில என்னத்த சொன்ன, ஒருத்தி ஒருவன் தான் சொல்ல வேணும். அதான் வரும். அப்ப யாரையும் சொல்லல. அது சரி, அதை விட்டு போட்டு அடுத்ததை தரணும். ஓனாவுல பேர் இல்ல. நீங்க எடுக்கே அதை இதுக்கொண்டு பார்த்து எடுங்க. ஒரு அளவு. ஓனாவில ஒலிவர் இருக்குதானே? ஒலிவர் ஒன்றும் இல்லையா? ஒலிவியா ஒலிவியா நாங்க தமிழ்லாம் யோசிப்போம், இங்கிலீஷ் கிளம்ப மாட்டோம். ஒட்டகப்புலம் இருக்கு. ஒட்டகம் இருக்குது. ஒட்டு சுட்டா. சரி சரி சரி, வரண்ட கொடுங்க. சரி, மானா மானா. சாரி, மானா இல்ல, அது சூனா. சானா சாவனா சூனாவா? அதுதான், அதே சூனாதான். சுவந்தன், சுவந்தி, சுண்டுக்கிளி, பொருள் வந்து சுக்கு. பறவை வந்து என்ன பறவை சூனாவில? சுங்கா பறவையா? நீங்க சொல்லுங்க, நான் பிறகு பொயிலைய வைக்க விடுறேன் நாட்கள். சுங்கான் அது. மற்றது மிருகம் வந்து சூனாவிலே என்ன? துருவக்கரடி இருக்கு. சூனா. இது சூனா. சரோஜினி சோதராஜா அவர்களுக்கு கொடுக்க வேண்டாமா எழுத்து? சரி, நான் பேசலாம். மிருகம் வந்து என்ன மிருகத்துல சூனாவில என்ன தெரியாது. பறவையும் தெரியாது. படத்தை சொல்லுங்க. சுந்தரமா? மற்றவர்கள் முயற்சி செய்து பார்க்கலாம். பிறகு உங்களுக்கு 7 மண்டா முயற்சி செய்து பாருங்க. ஓகே, வாரக்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாம் வாணி ஒரு நாளைக்கு இந்த நிகழ்வுல போட்டு பிடிச்சு விடுவோம். கடைசி வரப்போ ஓகே. இப்ப வந்திருக்கிறது யாருக்கும்? யார் வர்றாள்? மானா. சரோஜினி வரவா? வாணியும் சொல்லிட்டு சொல்லுங்க. சரோஜினி என்ன எழுத்து? என்ன எழுத்து பார்க்க இல்லையா? மானா. ரெண்டு, ஒரு ஆள் கதை கேட்கலாம், ஒரு ஆள் சொல்லாதீங்க. மானாவில மட்டக்குழி இடம். ஆண் வந்து மகேஸ்வரன், பெண் மகேஸ்வரி. மிருகம் வந்து மற்றதுகளை சொல்லி கொண்டு போங்க.
பறவை இருக்கா மானாவில? ஓ பத்மினி சொன்னீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த கேள்விக்கான புள்ளியில வெட்டி விட்டுறேன். மதுரங்குழியிடம் பொருள் வந்து மஞ்சள். மட்டக்களப்பு மட்டக்குடி முதல் சொன்னீங்க, இப்ப மதுரங்குழி. சரி, மஞ்சள் பொருள் வந்து மஞ்சள், மிருகம் வந்து மட்டி, படம் வந்து மல்லிகா, மிருகம் வந்து என்ன சொன்னவர்? மிருகம் மட்டியா? மலை மலை யானை, மரையானை. பறவை மானாவில மரையானை சொன்னீங்க, மட்டி சொன்னீங்க. இப்ப எதை எடுக்கிறது? மலையானைய சொல்லுவேன். எனக்கு நீங்க சொல்றதும் மருதாணி என்று கேட்டது. நான் விட விடுறேன் வாணி. நன்றி, பொருள் வணக்கம். பொருள் சொல்லிட்டேன். படம் வந்து மல்லிகா. பறவை மல்லிகாண்ட ஒரு படம் படையில நான் தான் தயாரிக்கணும். பறவை தான் மானாவில என்ன பறவை இருக்கு ஐயோ, தெரியல. தெரியாது. அழகான பறவை. அதுதான் பீகாக். சரியா அவுட் ஆகி போட்டு வாங்க மாட்டாங்கள்ட்ட. சரி, நீங்கள் சொண்டு சொல்ல இல்ல. பீகாக் மயிலின் இருக்கல்லக்கா? மயில் இருக்கோ? மயில் இருக்கு, மணிப்புறா இருக்கு. மறந்து போனோம். அடுத்தது அது டோகர் இன்னும் வராது. மலச்சிக்க டோகர். இனி கொஞ்சம் வழுதித்தான் வைக்கணும். வாணி ஏனா அல்லது ஏனாவுக்கு சொல்லி பாருங்க, சொல்ல முடியுமோன்னு பாருங்க. இல்ல வரணுதாங்க. ஏன் அவல இங்க பறவை இருக்கு, மிருகம் இருக்கு, வரண்டாடுங்க. வெளியாத்தான வருது. சரி, நீங்கள பாத்துட்டு வந்தாடுங்க. அந்த எழுத்துக்களை வந்து நீங்க அது ஓரளவுக்கு இருக்கக்கூடியதான் எடுக்கணும், இல்லாம எடுத்தாச்சு. இல்ல அது இருக்குல்ல, வேற ஒன்று இதுவும் நம்பர்களும் போட்டபடி இருக்குது. இப்ப உங்களுக்கு மூணா சரியா? மூனா ஆண் முகுந்தன் மிருகம் முயல் கடவுள் மற்றது படம். மூணாவில் என்ன படம் இருக்குப்பா? பொருள் வந்து முடி. இடம் வந்து முருகண்டி. பெண் வந்து முத்துலட்சுமி. அந்த முத்துலட்சுமின்ற பாதியே பொருளா வந்திருக்குது. இல்ல சொல்லிட்டேன், பொருள் சொல்லிட்டு நான் பொருள் சொல்லிட்டேன். இப்ப சொல்ல வேண்டியது நான் இது மட்டும் பறவை. படம் படமும் பறவைன்னு சொல்லணும். படம் வந்து முதல்வன். படம் முதல்வன். முத்துலட்சுமி சொன்னீங்களா? அதுல முத்து எடுத்துருக்கலாமே. சொல்லிட்டேன். பறவை வந்து முத்து. இப்ப அமுக்கி விடுவேன் கோழிய. பறவை இருக்கா மூணாவில? பறவை இல்ல, ஆனா கோழிகளை பிடிக்கும். கோழி குஞ்சுகள். மூணா பருந்து ஆந்தை பேஸ் வெள்ளையன். பேஸ் வெள்ளையன். வெள்ளை முகம் முகவெள்ளையன் ஆறது. சரி, அடுத்தது மிருகம் என்ன இல்லையே? மிருகம் சொல்லிட்டேனே மூணாவில முயல். முயல். ஓகே, வாழ்த்துக்கள். எல்லாம் சொல்லிட்டு பறவை மட்டும் சொல்லல. பறவை என்ன இருக்குது மூணாவில? முகவெள்ளையன் தான். அதுதான் பேஸ் வெள்ளையன். நான் முகவெள்ளையா? இல்ல எனக்கு தெரியாம. இல்ல அதான் அந்த கோழியெல்லாம் பிடிக்கும். இல்ல தெரியாது. நீங்க நாங்க பருந்து ஆந்தை ஆலா அப்படி கரடு அப்படித்தான் சொல்றது. முகவெள்ளையும் தெரியும். வேற மூணாவில பறவை இருக்கா பாருங்க. பரந்தத்தான் சொல்றதாம். சொல்றது இது எங்கட பக்கம் சொல்லியா சொல்றது. சரி, அடுத்த வராதால் வானா நான் வாரேன். ஓகே, கடையாண்டு சொல்லி கொண்டு போங்க, அப்பதான் இன்ட்ரெஸ்டா இருக்கும். இது நீங்கள் சொல்லக்கூடாது. கடையாண்டு சொல்லுங்க, பிள்ளைங்க சொல்லிட்டு போங்க.
வன்னி, ஓகே. ம், ம், வண்ணாத்தி பூச்சி, ம், இடம் மன்னார் பண்ணை, மிருகம் தெரியல படம். பேர் ஆண் பண்ணும் வந்தாள் வந்தாள் வந்தாளா? ஓ என்ன வந்தாள்? இது என்ன வந்தாள் செயற்பாடு? படம் வந்தாள் மூணாள் எல்லாம் என்ன பேரா? படம் இல்ல படத்தின் பேர் சொல்றா வந்தாள். வந்தாள் மகாலட்சுமி. வந்தாள் மகா ஆம், என்ன வசந்தி பெண்ணின் பேர். மற்றது மிருகம் தான் தெரியல. அப்ப பெண்ணின் பேர் என்ன? வசந்தி. ஆணுக்கு விரதம் சொன்னா வரதன். ஓகே. மிருகம் தெரிய இல்லையா வானாவில? தீபரா வெறிக்குருது. தமிழ்ல சொன்னாதான் பிடிப்பீங்கள். ஓகே. இல்லாத அப்படி மறந்துட்டு. அடுத்தது எல்லாரும் வந்துட்டீங்களே. நேவிசக்கா நான் வருகிறேன். கரைக்கடை ஓப்பனா? நேவிசக்கா வருகிறேன். ஓகே. உங்களுக்கு பானா வந்துருக்குது சொல்லுங்க. சரி, பானா பரதன், பத்மினி, இடம் வந்து பரந்தன், மரம் பொருள் வந்து பந்து, பறவை வந்து பருந்து, மிருகம் வந்து பன்றி, மற்றது படம் வந்து என்ன பானாவில் பாட்டெல்லாம் படிப்பீங்கள். என்ன தெரியாது. மணி 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 இருக்குது. பிரைஸ் இருக்குது. பணமா பாசமா? பணம்ன்றது பணம் இருக்குது. பரிசு இருக்குது. எத்தனையாண்டு. ஓகே, வாழ்த்துக்கள். நான் இதுக்கு சொல்லிட்டேன் நானு. ஆமாம், தேங்க்யூ. பரவாயில்ல, அதையும் சேர்த்து வச்சுக்கொள்ளுங்க. எல்லாரும் வந்துட்டீங்களாக்குமா? வணக்கம் செல்வி. வணக்கம். நகுலா வந்திருக்கிறேன். வணக்கம் மாணிக்கும் வணக்கம் சொல்லிட்டு. வணக்கம். உங்களுக்கு நான் எழுத்து எடுக்காமல் ஒரு சொல்லி தாரேன். நீங்கள் டக்குன்னு சொல்லி பாருங்க. நகுலாவுக்கான நானா வர ஒருக்கா கேட்டுட்டு இப்பதான் உண்மையா வந்து போட்டேன். ஆண் பெண் இடம் மிருகம் பறவை பாம்பு. இந்த என்ன இது என்ன பாம்பு இல்ல என்ன படம் 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 படம். ஓகே. ஆண் வந்து நான் அவள நகுலன். நகுலன். அடுத்தது நவரத்தின இல்ல இல்ல நகுலான்னு சொல்லுவோம் என்ற பேரு. ஓகே. மிருகம் வந்து நரி. பறவை வந்து பறவை என்னவா நானாவில பறவை தெரியல. இடம் வந்து நைனாதீவு. பொருள் வந்து நட்டு நட்டு அந்த பூட்டுற நட்டு. படம் வந்து நானாவில ஐயோ வருது இல்ல படம் வந்து படம் வரையில படம் நானா தெரியல வரையில வரையில. ஓகே. பறவையும் வந்து வரையில. பறவை நானாவில என்ன வரும் இல்ல வரையில. இது ரெண்டும் தானோ இல்லது இன்னும் இருக்கோ அதுல? நீங்கள் இடம் சொல்லி போட்டீங்கள். பறவை சொன்னீங்கள். அந்த பறவை மட்டும் பறவையில நானும் அது எனக்கு தெரியல. பறவையில நானா தெரியல. படம் என்ன ஒரு குளுத்தாங்கவன் படம் என்னவா இருக்கும் தெரியல. ஒன்னும் வரையில. குட் சிஸ்டர் அங்கால மிச்சத்தை முடியுங்க. நல்லது. அது ஏழு பிள்ளை நல்லதங்கா நல்லதங்கால் ஒரு படம் வந்து நினைக்கிறேன். குட் பிரதர் இருக்கு. நல்ல சகோதரன். நல்ல தம்பி. நல்ல தம்பி. இந்த தம்பியா? நல்ல தம்பி இருக்கு. நல்ல தங்காள் இருக்குது. ஓ அதான் சொன்னா நல்ல தங்கால். ஏழு பிள்ளை நல்லதங்கால். நல்ல தங்கால் வந்தது நல்ல தங்காள் இருக்குது. ஒரு படம் இருக்கு. எனக்கு நானாவில வந்து பறவை தெரியல. நானாவில அது நானும் அது தேடுனான் எனக்கும் கிடைக்கல. சில வழியில இருந்த சில பறவைகள் அர்த்தத்துக்கானது இருக்குமோ தெரியல. பார்க்க வேணும். கரனால அதுக்குள்ள போயில. வேற 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 ஒன்று தாங்க. நகுலமண்டா கீரிக்கு சொல்றது. கீரிக்கு சொல்றதா? நவ்வி என்றும் ஒரு மிருகம் இருக்குது. நண்டு நண்டு சொல்ல மிருகம் சொல்லிட்டேன் தானே. நண்டு அப்ப மிருகமா போன? இது மிருகம் இல்ல அது
இல்ல டக்குன்னு வருகுது. சரி இப்ப என்ன பண்றதுக்கு வந்த கொஞ்சம் தேடக்கூடிய எழுத்தா தந்தா கொஞ்சம் நல்லவா. வணக்கம் ராஜினி தாரீங்களா? பரவாயில்ல சொல்லி பார்க்கிறதான். இது என்ன வந்தது? ஓகே. அந்த படம் வந்து நந்தனர் நந்தார் இல்ல நந்தவனம் இருக்குது. நந்தவனமா? நந்தவனம் நல்லதங்காலும் வரும். நல்ல தங்கால் நல்ல தம்பி. அந்த நந்தான்ற படம் இருக்கு. ஓகே சரி, அப்ப இன்னொரு எழுத்து தாரீங்களோ? சரி தாரன். இப்ப எனக்கு உங்களுக்கு அவசரமா ராஜினி? பண்ணுங்க ராஜினி வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கான தாவண்ணாவில சொல்லி பாருங்க. தாவண்ணாவில. ஓகே, ராஜினியை வெயிட் பண்ண என்னன்னு சொல்லுவீங்க? அவர் எடுத்து போட்டு அப்படி ஒரு ரவுண்ட் ஒன்று வாங்க அப்படியாண்டா. அவர் இப்பதான் பாருமா எல்லாரும் இப்ப கொடுத்த நீங்க டைம் இருக்கோ சரியாண்டு போட்டு தான் டைம் இல்ல. ராஜினி அக்கா ஓகே ஓகே ராஜினி அப்ப நவுலா ஒரு நிமிஷம் பாருங்க. ராஜினி வணக்கம். ஆஸ்பத்திரி போறதுக்காக அதுக்காக அவசரப்பட்டேன். ஆவண்ணாவுக்கு சொல்லுங்க பாப்போம். ஆவண்ணா பாருங்க. ஆளுக்கு பேர் என்ன முதல்? ஆண் பெண் ஆனந்தன், பொருள் இடம் ஆனந்தன், ஆனந்தி, இடம் ஆனப்பந்தி, பொருள் ஆணி, மிருகம் ஆண்மான் அல்லடி ஆட்டுக்குட்டி, பறவை ஆந்தை, படமாண்டவன் கட்டளை. வேற அவ்வளவு தானே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றியா. இப்ப யார் சொல்லாத அடுத்த முதலாவது இது வர போறது. இப்ப சரி நகுலா பூவண்ணாக்கு சொல்லுங்க பாப்போம். பூவண்ணாவுக்கு பூங்குழலி, பெண் பூங்குழலி, ஆண் வந்து பூசலர், மிருகம் வந்து பூனை, பறவை வந்து தெரியல. அடுத்த இடம் வந்து பூவண்ணாவில இடம் பூந்தோட்டம் என்று வருமா? பூந்தோட்டம் என்று சொல்லுவாமா? ஓகே. பொருள் வந்து பூ, பூவண்ணாவில பொருள் வந்து பூ. பறவை வந்து பூங்காரி, பூக்கொண்டக்காரி. அந்த பறவை இருக்குல்ல உண்டு மேல இது விரிச்சு கொண்டு நிக்கும் ஒரு பிரவுன் கலர் தோகையோட பூக்கொண்டக்காரி என்று சொல்லுவினோம். பூனாரே சொல்றீங்களோ? பூக்கொண்டக்காரி இல்ல, பூக்கொண்டக்காரி. பூனாரே இருக்குது எனக்கு தெரியாது. பூனாரு. சரி, ஓகே. அவ்வளவுதான். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்தது பத்மினி. ஆமா சொல்லுங்க. உங்களுக்கானது நாவண்ணாவுக்கு சொல்லுங்க பாப்போம். நாவண்ணாவுக்கா சொல்ல முடியாட்டி அடுத்த ஆளுக்கு ஒரு சான்ஸா கொடுங்க. நாமக்கல் இடம் சொல்லணும். என்ன கடன்னு சொல்லி பழகணும். இது நாய். இது நாயகன் படம். நாவண்ணாவில பேர் வருது இல்ல. நாகராஜா, நாகினி, வேற என்ன சொல்ல வேணும்? பறவை மிருகம் படம் சொல்லி மிருகம் நான் சொன்னேன் நான் தானே. நாயண்டு நாய். ஓகே. என்ன நான் அதை தவித்து போட்டேன். நாய் நாரையும் வரும். ஆனால் பறவை வருது இல்லையே. நான் ஆணையிட்டால் படம். வேற என்ன சொல்லணும்? பேர் சொல்லணுமோ? நாயகி நாயகன் சொல்லிட்டேன். பறவை சொல்லிட்டீங்களே. பறவைதான் நாரே. அது வந்து ஓகே ஓகே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இல்ல நீங்க ஒரு பறவை சொல்லிட்டாங்க. அதான் நேர சொன்னது சரிதானே? சரியா. நேர எனக்கு அது பறவையோ மிருகமோன்றது தெரியலையோ. அது ரெண்டும் கலந்தது. சரியா. சிவதர்சினி அவர்கள் கேட்டுக்கொண்டு அவங்க கொண்டு வெட்டிக்கு ரெடி ஆகுங்க. அடுத்தது அடுத்த இன்னொரு பறவை இருக்குது நாவண்ணாவில. நாக்கணாம்பாய். என்ன நாக்கணாம்பாய் குருவி கொண்டு இருக்கல எங்கட ஊர்ல எல்லாம் இருக்குது. அது யார்? வாணி சாந்தினி அவர்கள் வந்திருக்கிறார். சாந்தினி அவர்கள். சாந்தினியா? உற்சாக வணக்கம். அநேக வணக்கம். வணக்கம். ஒருவருக்கு வணக்கம்.
வணக்கம். இப்ப நீங்கள் பாவண்ணாவுக்கான சொல்லுங்க பாப்போம். சாந்தினி. வாமதேவன், வாகினி, வாராகி, வாத்து, வாங்கு வாங்கு வராது, மிருகம் வாங்கு, தெரியாத விட்டுட்டு சொல்லுங்க. ஆமாம், இடம் போன முறை சுனாமியே வங்காள அது வானாசி, படம் பாருங், குளம் கரையன்ற ஒரு விளையாட்டை சிந்திச்சு பாத்தீங்கன்னா அதோட பொருத்தி போட்டு ஒரு செயற்பாடை சொன்னா இடம்பெருமே மட்டக்களப்பில்ல. வாகர, சாரி, நன்றி. வாகர, மற்றது விலங்கு வரையில இடம் வந்துட்டு, மற்றது படம் என்ன படத்துக்கு வாழ்த்துவோம், படம் நானே வாழ்த்தி விடுவேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனா? அப்படி ஒரு படம் இருக்கா? தெரியா, நாங்க தயாரிச்சு விட வேண்டியா. வாழ்க்கை இருக்குது, வாழ்க்கை என்ற ஒரு படம் இருக்கு. ஆமா ஆமா ஆமா. சரி, வாழ்த்துக்கள். மிருகம் இல்லையா அங்க செல்வியக்கா? பாவண்ணாவுக்கு தேட வேணும். ஓகே ஓகே. இது சும்மா நாங்கள் இப்ப கொடுக்கறதானே தெரியல. நன்றி நன்றி செல்வியக்கா. நன்றி. வானா யார் சொல்ல போறீங்க? சிவதர்சினி. சேர்சினி வரையில சேர்சினி ஏற்படுத்திக்கொள்ளுங்க. சரி, வானாவுக்கு யார் சொல்ல போறீங்க? வானாவுக்கு முதல்ல சொல்லி கேட்டுட்டீங்களே. அது வானாவா? ஓ, வானா கேட்டாச்சு முதல். அது சொல்லாதீங்க, நீங்கள் சொல்ல பரவாயில்ல. சொல்லவா? இல்ல யார் சொல்லாதாக்கள் சொல்லுங்க. சொல்லாதவர்களா? சரி. ஆமா, இப்ப ரெண்டாம் இடத்துல சொல்லாதாக்கள் சொல்ல முயற்சிங்க. ஜெயமலர் சொல்ல இல்ல. எனக்கு முதலும் பானாதான் தந்த நீங்க நினைக்கிறேன். அப்ப பூனாக்கு சொல்லுங்க. அப்ப பூனாக்கு புவனேஸ்வரி, புவனேஸ்வரன், புன்னால கட்டுவன், புலி, புன்னகை மன்னன் படம், மற்றது மிருகம் தான் சொல்லல. மிருகம் அப்ப மிருகம் சொல்லிட்டேன். இது பறவை புலுனி. புலுனி என்ற ஒரு பறவை இருக்குல்ல. புலினி. ஓகே, வாழ்த்துக்கள். பறவைல இருக்குது, புறா இருக்குது, புல் பறவை என்று ஒன்று இருக்குது. மற்றது மிருகத்தில புலியும் இருக்குது, புனுகுப்பான் என்று ஒரு ஒன்று இருக்குதா. அடுத்தது வாணியம்மா. சிவமணியார் நிக்கிற பாக்கல தெரியல. ஓ, வணக்கம் வணக்கம். தெரியலையே. நீங்க சொல்ல போறீங்களா? ஆனா சொல்லித்தாருங்க. ஆனாவா? அருந்ததி, அன்பழகன், என்ன சொல்லணும் படமா? அன்புக்கு நான் அடிமை, மிருகம் பறவை அன்னம், மிருகம் வேற என்ன சொல்லணும்? பொருள் சொல்லணும். அனலதீவு. பொருளும் சொல்லணுமா? பொருள் அட்டியல். மிருகம் வருது இல்லையே. சிங்கத்துக்கான ஒரு பெயர் அணில். அணில் அணில். வாழ்த்துக்கள். அரி இருக்கிறது. அரி. யாரடுத்த சொல்லாத சொல்லாத வாணியம்மா. அவன் நமக்கு சொல்லி பாருங்க பாப்பா. ஆனந்தன், ஆனந்தி, ஆட்டுக்குட்டி, ஆனைக்கோட்டை, ஆனைக்கோட்டை, ஆணி, மற்றது இடம் சொல்லிட்டேன். படம் ஒன்று சொல்லணும். ஆண் தேவதை. அவ்வளவுதான். வாழ்த்துக்கள். சொல்லாதவர் சொல்ல இருக்கிறார்கள். ஊனாவுக்கு சொல்ல இல்ல, சொல்லாதவர் சொல்லுங்க பாப்போம். யாராவது சொல்லட்டா? சொல்லுங்க. ஊனாக்கு சொல்லாதவருக்கு சொல்லுங்க. உதயன், உதயா,
ஆண் உதயன் பெண் உதயா. ஆம், பறவை தெரியல. மிருகம் ஊனாவில தெரியல. இடம் சொல்றேன் உடுவில். பொருள் சொல்றேன் உளுந்து. பறவை ஊனாவில உரும்பு உருபுலி என்று சொல்லுவீங்க. உருபுலி உருபுலியா? புலியில ஒரு வகை உருபுலி. அது வராது. அடுத்தது பறவை என்ன தெரியல. ஐயோ வரே இல்லை. ஊனாவில பறவை என்ன? ஊனாவில பறவை. அடுத்தது படம் உலகம் சுற்றும் வாலிபன். உளவாரத்தை நச்சிங்களா பறவை வேற ஒண்ணுமே. உளவார குருவி என்ன? உளவார குருவி இருக்கு. உள்ள நண்ட ஒரு பறவை இருக்குது. உன்னி கொக்கண்ட ஒன்று இருக்குது. மிருகத்துல வந்து நடைக்குள்ள உலக்கடாண்டு ஒன்று உடம்பும் இருக்கு. உடும்பு. உடும்பு உடும்பு. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. சொல்லாத வீரர்கள் யாரும் அவர்கள் வரும் வரையும் காவன்னா ராஜினி காவண்ணாவா? காண்டீவன். காண்டீவன். மற்றது காந்திமதி. இடம் காவலூர். ஊர் இருக்குது. கடம்பினத்தான் அங்க காவலூர் உண்டு. நான் காங்கேசந்துறை என்றேன். காவலூரும் சரிதானே. ஒரு காத்தாடி. மிருகம் காண்டாமிருகம். பறவை காக்கா. காக்கா 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 காக்காவா? காக்கா இருக்குது. காடப்பறவை என்று இருக்குது. காணாங்கோழி என்று ஒன்று இருக்குதா? சரியா. மற்றது படம் வந்து கார்த்திகை தீபம். காக்குங்கரங்கள். கார்த்திகை தீபம் படம். காக்குங்கரங்கள் இருக்குது. காவல்காரன். காவல்காரன். கார்த்திகை தீபம் என்று படம். காளை, காதலன், காதலி நிறைய படம் இருக்கு. காதல் கோட்டை. சொல்லாதவர்கள் விருப்பின. அடுத்தது தரும் பானாவுக்கு சொல்லி பாருங்க. நெரிசக்கா சொல்லுங்க. பானாவுக்கு. பானாவா? நீங்க அப்பதான் பானா வந்ததாக்கு என்ன வராது சொல்றதுக்கு முயற்சி செய்து பார்ப்போம். வரதன் வதனி வந்துடுது பானா. சரி, அப்ப பாவண்ணா வந்ததா? தானாவா? பாவண்ணா பாவண்ணாவுக்கு வாசுகி. அப்பதான் வந்ததாக்கு என்ன பாவண்ணா? பாவண்ணாவும் வந்து. சரி, வராத ஒரு சொல்லுக்கு பாப்போம். பானாவும் வந்துடுது. சரி, ஏனாவுக்கு சொல்லி பாருங்க. பிழைச்சாலும் பரவாயில்ல, சொல்லி பாருங்க. ஏனாவுக்கா? ஆமா. எழிலன் எழிலி. எழிலன் எமிலி. இடம் வந்து என்ன? இடம் வந்து மற்றது பொருளுக்கு வந்து எலும்பு. பறவைக்கு வந்து மிருகத்துக்கு வந்து எறும்பு. எலும்பும் பொருளா போச்சு. எருமை சொல்றேன். எருமை. பறவைக்கு பறவைக்கு மற்றது படத்துக்கு எல்லாம் உனக்காக. மற்றது என்ன சொல்லல. இடம் வந்து என்னது எட்டயபுரம். எட்டயபுரம். மற்றது பறவைக்கு எழுப்பறவையா? எம்மு இருக்கிறது. மிருகத்துல வந்து கரடிக்கான ஒரு எழுத்து இருக்குது. எலுவண்டா கரடி. எலி சொல்லி இருக்கலாம். எருமை சொன்னேன். எலியும் வரும். எழுத்தாணி குருவி என்றும் ஒரு குருவி இருக்கிறதா? மிருகத்துக்கு சொன்ன எருமை என்று. வந்துட்டார்கள். விடப்பெறுவோம். ஓகே, நன்றி. நன்றி. இணைந்து சிறப்பித்த அனைத்து உறவுகளுக்கும் மிக்க மிக்க நன்றி.
மீண்டும் அடுத்த செவ்வாய்க்கிழமை வஜிதா முகமது அவர்களது நிகழ்ச்சியோடு சந்திப்போம். நன்றி அன்புறவுகளே. நன்றி வாணி. மிக்க நன்றி, நன்றி. வணக்கம். வணக்கம். நன்றி. வணக்கம். நன்றி. வாணி அவர்களே, நான் ஒரு செகண்ட் என்னன்னு சொன்னா மன்னிக்கோட, நான் அப்போ சிந்தனைக்கு வந்தேன். டாக்டர் கூப்பிட்டாப்பல அதில் நிப்பாட்டி போட்டேன் மாதிரி நான் சொல்லாம நின்றுட்டேன். அது ஒன்றும் செய்தியில வரப்போகுது. இப்ப இந்த சொல்லாம நின்றுட்டேன். வெள்ளப்பெருக்கு மன்னிப்போட மற்ற சிவரசனிக்கு மாற்றுக்கூறி கேட்டுக்கொண்டிருக்கேன். நன்றி. முழங்கல் என்ன சொல்ற பத்மினி அவர்கள் கதைக்க விடல கேட்க விடல என்ன இந்த அங்க அங்கல கசாப்பு கடை உண்டு. அப்போத சிந்தனைக்கு வந்துட்டு ஓகே ஓகே கூப்பிட்டேங்க காணும். ஓகே மன்னிப்போட நான் சொல்லாம நிப்பாட்டி இல்ல அது பரவாயில்ல. ஓகே ஓகே சொல்லாமலே பல ஓடிட்டார்கள். சொல்லவே இல்லை. இனிதான் போக போறாரு. அதான் இவ்வளவு நேரம் நான் பார்த்தேன் கஷ்டம். சரி ஓகே. நன்றி. நிறவுக்கு வர என்ற தூரோடு விளையாட தொகுப்போடு செல்வியை கணந்திருந்தால் வச்சுதான் கேள்விகளுடன் நன்றி. வணக்கம்.